வெல்கம் டு AJR Law Official யூடியூப் சேனல். இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஆக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1908 as amended by the Explosive Substances Amendment Act 2001 with effect from 1/2/2002. இந்த ஆக்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 எக்ஸாமோட சிலபஸில் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் மைனர் ஆக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த ஆக்டோடைய இன்ட்ரோடக்ஷனை பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அதை காம்பேட் பண்ணுறதுக்கு கையில் நம்மக்கிட்ட என்ன சட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884 இருந்தது, ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878 இருந்திருக்கு, அப்புறம் இந்தியன் பீனல் கோட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருந்திருக்கு. இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இன்அடிக்வேட்டாக இருந்தது அப்படின்றத லா மேக்கர்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்னு ஒரு தனி ஆக்டே உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் இந்த ஆக்டே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் அவங்க டீல் பண்ணுறாங்களே தவிர, கிரைம்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதை பற்றி அவங்க பெருசாக அதில் எதுவுமே சொல்லலை. ஸோ ப்ரொவிஷன்ஸில் இன்அடிக்வசி இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெசென்ட் எமர்ஜென்சியை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அந்த ஆக்ட்ல இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்திருக்கு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அதில் கிடையாது, வெறும் ஃபைன் தான் இம்போஸ் பண்ணுறாங்க. அந்த மேக்ஸிமம் பெனால்ட்டி கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் ஆஃப் 3000 rupees தான் இருக்குன்னு, அதுவும் இன்அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும், 1878 பொறுத்த வரைக்கும், பொசஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஆர்ம்ஸை பற்றி டீல் பண்ணுது. பெனால்ட்டிஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி, ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் சச் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதை பற்றியும் சரி அதை டீல் பண்ணலை அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் ஆக்டும் இன்அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இந்தியன் பீனல் கோட்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணி மிஸ்சீஃப் காஸ் பண்ணுறது கிரைம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஒஃபென்ஸ் கமிட் ஆகியிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு செக் இருக்கிறதுனால அந்த ப்ரொவிஷன்ஸும் இன்அடிக்வேட்டாக தான் இருக்கு. பிளஸ் அதில் இருக்கக்கூடிய பெனால்ட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இல்லை. அண்ட் அன்லாஃபுல் இன்டென்ஷனோட பண்ணும்போது அதை கர்ப் பண்ணுறதுக்கான எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லைன்றது இன்அடிக்வசியை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் பில்லை கொண்டு வராங்க. லெஜிஸ்லேச்சரில் 8 ஜூன் 1908 இந்த பில் அசென்ட்டை ரிசீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1908 அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வருது. இது என்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 8/6/1908 என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் 2001ல தி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 ஆக்ட் நம்பர் 54 of 2001 கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னைக்கு எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1/2/2002 அன்னைக்கு எஃபெக்ட்டுக்கு வருது. An act further to amend the law relating to explosive substances அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வெடிபொருட்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சட்டங்களை மேற்கொண்டு திருத்தம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த லாங் டைட்டில் நமக்கு தெளிவா தெரியுது. மொத்தம் இந்த ஆக்ட்ல 7 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் அப்ளிகேஷன் பத்தி தான் சொல்லுது. சப்செக்ஷன் 1ல ஆக்டோட பேர் சொல்றாங்க, தி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1908 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 கீழே என்ன சொல்றாங்கன்னா, ஹோல் ஆஃப் இந்தியா முழுக்கும் இதுக்கு எக்ஸ்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா முழுவதும் இது விரிவடைகிறது இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயே அப்ளிகேஷனும் சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்களுக்கு இது இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாட் ஓன்லி டு citizens of India but also to the citizens who are outside India, அதுவும் இதுல சொல்றாங்க. செக்ஷன் 2 டெஃபினிஷன் கிளாஸ், அதுல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு எக்ஸ்பிரஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனையும், இன்னொன்னு ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் சொல்லி இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க. வாங்க இப்ப இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். செக்ஷன் 2 கிளாஸ் A கீழே எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணிருக்காங்க. In this act, the expression explosive substance shall be deemed to include any materials for making any explosive substance, also any apparatus, machine, implement or material used or intended to be used or adapted for causing or aiding in causing
any explosion in or with any explosive substance, also any part of any such apparatus, machine or implement அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, it is an inclusive definition. The materials which are used for making explosive substances, அப்ப வெடி பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் சொல்லி சொல்றாங்க. மேற்கொண்டு the apparatus, machine, implement, material which are used or intended to be used or adapted for causing or aiding in causing of any explosion with the explosive substance. அப்போ இந்த வெடி பொருட்களை வந்து வெடிக்க வைக்கிறதுக்காக வந்து எந்த apparatus, எந்த மெஷின், எந்த கருவி பயன்படுத்துறாங்களோ அந்த கருவிகள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினேஷன் கீழே சொல்றாங்க. மேற்கொண்டு also any part of any such apparatus, machine or implement. அப்போ அந்த மெஷின்ல அந்த டிவைஸ் எதை வச்சு நீங்க வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ண போறீங்களோ அந்த மெஷின் ஒரு இம்ப்ளிமெண்டோடைய ஒரு சிறிய பகுதி, ஒரு பார்ட் கூட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினேஷன் 2 clause A வந்து சொல்றாங்க. செக்ஷன் 2 clause B வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்க அதெல்லாம் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து ஒருவேளை இந்த ஆக்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வாங்க இப்ப எதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி explosive substance அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். research development explosive RDX, penta erythritol tetranitrate PETN, மூணாவது high melting explosive HMX, அடுத்தது வந்து trinitrotoluene TNT, அடுத்து LTPE என்று சொல்லக்கூடிய low temperature plastic explosive, அடுத்து composition exploding CE 2,4,6 phenyl methyl nitramine or tetryl, அடுத்து octol. இந்த octol வந்து the mixture of high melting explosive and trinitrotoluene சொல்றாங்க. plastic explosive KIRKI-1 PEK-1 and RDX or TNT compounds and other similar type of explosives and a combination thereof. இது போன்ற சிமிலரான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இது கூடவே இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேற்கொண்டு ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸ் காசிங் எக்ஸ்ப்ளோஷனும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. அண்ட் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் காம்பினேஷன் thereof which the central government may by notification in the official gazette specify for the purpose of this act. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியல் கெசட்ல வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா அது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க அடுத்து வந்து செக்ஷன் 3 பார்க்கலாம். செக்ஷன் 3 ஓட மார்ஜினல் நோட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் எக்ஸ்ப்ளோஷன் லைக்லி டு என்டேஞ்சர் லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஷன் 3 clause A வந்து என்ன சொல்றாங்க, எனி பர்சன் who unlawfully and maliciously causes by any explosive substance an explosion of a nature which is likely to endanger life or to cause serious injury to a property shall, whether any injury to person or property has been actually caused or not, be punished with imprisonment for life or with rigorous imprisonment of either description which shall not be less than 10 years and shall also be liable to fine சொல்றாங்க. எந்த ஒரு நபராவது சட்டவிரோதமாகவும் தீங்கிழைக்கும் எண்ணத்தோடு வந்து வெடிப்பொருட்களை கொண்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை வந்து காஸ் பண்றாரு. அத்தகைய எக்ஸ்ப்ளோஷனுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய தன்மையுடையதாக அல்லது சொத்துக்களுக்கு வந்து கடுமையான காயம் விளைவிக்கக்கூடிய தன்மையதாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷனா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பண்ணும்போது அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல அந்த பர்சனுக்கு வந்து இல்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கோ வந்து காயம் ஏற்பட்டிருந்தாலும் சரி ஏற்படலைனாலும் சரி, அந்த செயலை செய்த அந்த நபருக்கு வந்து என்ன தண்டனைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, imprisonment for life or with rigorous imprisonment of either description which shall not be less than 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா 10 வருடங்களுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை மற்றும் அபராதம் கண்டிப்பா விதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஷன் 3 clause B கீழே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் மேல சொன்னோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ்
சப்ஸ்டன்சஸை மட்டும் வச்சு பண்ணா என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கேட்டகரியில என்ன பண்ணுவாங்க, ஒரு நபர் சட்டவிரோதமாகவோ அல்லது தீங்கிழைக்கும் எண்ணத்தோடு என்ன பண்றாரு, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் கிளாஸ் ஏல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்லியிருப்போம். இந்த கிளாஸ் பில HMX RDX அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அது போன்ற ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோஷன் காஸ் பண்றாரு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் உடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நபருடைய உயிருக்கு வந்து சேதம் விளைவிக்கக்கூடிய, ஆபத்து விளைவிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது, அல்லது சொத்துக்களுக்கு வந்து கடும் காயம் விளைவிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் பட்சத்துல அந்த நபரோ இல்ல அந்த சொத்துக்கு உண்மையிலேயே வந்து காயம் ஏற்பட்டிருந்தாலும் சரி ஏற்படலனாலும் சரி, அத்தகைய செயலை செய்த அந்த நபருக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா டெத், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. இது செக்ஷன் 3 ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1908. செக்ஷன் 4 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்ட் டு காஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஆர் ஃபார் மேக்கிங் ஆர் கீப்பிங் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் வித் த இன்டென்ட் டு என்டேஞ்சர் லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி. இது கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நபராவது சட்டவிரோதமாகவோ அல்லது தீங்கிழைக்கும் எண்ணத்தோடு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ், வெடிப்பொருளையோ இல்ல இந்த ஸ்பெஷல் கேட்டகரி சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அதை வச்சு எக்ஸ்ப்ளோஷனை காஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னாவோ இல்ல அத்தகைய எக்ஸ்ப்ளோஷனை காஸ் பண்றதுக்கு கான்ஸ்பிரசியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷன் கீழே அவங்க வந்து ஒஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். அது வந்து ஆக்சுவலாக அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி, அந்த பர்சனுக்கு வந்து இன்ஜுரி அவர் சஸ்டெயின் பண்ணாலும் சரி, சீரியஸ் இன்ஜுரிக்கு இந்தியாவில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து காஸ் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி, that is immaterial. அவங்க வந்து சப்க்ளாஸ் 1 கீழே எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா imprisonment for life or 10 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய imprisonment and shall be liable to fine அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்க்ளாஸ் 2 கீழே அதே ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா rigorous imprisonment for life or with rigorous imprisonment which may extend to 10 years and shall be liable to fine அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதே செக்ஷன் 4 கிளாஸ் பில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நபர் சட்டவிரோதமாகவும் தீங்கிழைக்கும் எண்ணத்தோடு வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸை வந்து இல்ல ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை தயாரிக்கிறாரு, உருவாக்குறாரு. ஹிமே ஆர் அவருடைய உடைமையில அவரோட பொசிஷன்ல வச்சிருக்காரு இல்ல அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எந்த இன்டென்ஷனோட அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, thereby to endanger the life, உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த இன்டென்ஷனோட அவர் இதெல்லாம் வச்சிருக்காரு, செய்யறாரு இல்ல உருவாக்குறாரு. இல்ல இந்தியாவில் சிச்சுவேட் ஆயிருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சீரியஸ் இன்ஜுரி காஸ் பண்ணணும்ன்ற அந்த இன்டென்ஷனோட அதெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆர் டு எனேபிள் எனி அதர் பர்சன், வேற யாராவது பர்சன் மூலமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு அதுக்காக அந்த கண்ட்ரோல்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் இல்ல அவரோட பொசிஷன்ல வச்சிருக்காரு இல்ல அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சப்க்ளாஸ் 1 கீழே எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா imprisonment for life or with imprisonment of either description which may extend to 10 years and liable to fine சொல்றாங்க. இதே வந்து சப்க்ளாஸ் 2ல வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா rigorous imprisonment for life and 10 years வரைக்கும் rigorous imprisonment and fine அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஷன் 5 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, punishment for making or possessing explosives under suspicious circumstances சொல்லி சொல்றாங்க. எந்த ஒரு நபராவது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸையோ இல்ல ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸையோ தயாரிக்கிறாரு இல்ல தெரிஞ்சே வந்து அவர் கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து வெடிப்பொருள் அப்படின்னு தெரிஞ்சே வந்து அவரோட பொசிஷன்ல வச்சிருக்காரு இல்ல அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு சொன்னா, அப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மேல சொன்ன செயல்லாம் வந்து அவரு லாஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணாம அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற சஸ்பீஷன் வந்து இருந்ததுன்னு சொன்னா, அன்லஸ் ஹீ ஷோஸ் தட் இல்ல நான் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட்காகலாம் அதை பண்ணல, லாஃபுல் ஆப்ஜெக்ட்காக தான் நான் வந்து இதை உருவாக்கியிருக்கேன் இல்ல வந்து என் பொசிஷனில் வச்சுருக்கேன் என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்லெஸ் ஹீ ப்ரூவ்ஸ் ஆர் ஹீ ஷோஸ் தட், அது வரைக்கும் ஹீ ஷல் பி டீம் டு பி கில்ட்டின்னு சொல்கிறாங்க. அவருக்கான பனிஷ்மெண்ட்டை வந்து கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பியில் சொல்கிறோம். கிளாஸ் ஏ கீழே எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் சொல்கிறாங்க. இதே ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் rigorous imprisonment for life or with rigorous imprisonment which may extend to 10 years and shall also be liable to ஃபைன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 6 வந்து பனிஷ்மெண்ட் ஆஃப் அபெட்டார்ஸ் வந்து டீல் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எனி பர்சன் ஹூ பை தி சப்ளை ஆஃப் ஆர் சாலிசிட்டேஷன் ஃபார் மணி, த ப்ரொவைடிங் ஆஃப் ப்ரிமிசஸ், த சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் இன் எனி மேனர் வாட்ஸ்எவர் procures, counsels, aids, abets or is accessory to the commission of any offence under this act
shall be punished with imprisonment provided for the offense அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆக்ட் கீழே மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒஃபென்ஸ் எல்லாம் வந்து ஒரு நபர் அபெட் பண்ணுறாரு, அந்த ஒஃபென்ஸை கமிட் பண்ணுறதுக்கு வந்து ஆலோசனைகளை கொடுக்கறது, அதுக்கான ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது, அதுக்கான வந்து தூண்டுதலாக இருக்கிறது, மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரிமிசஸை வந்து இதெல்லாம் வந்து மறைச்சி வைக்கிறது, ஒழிச்சு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த ப்ரிமிசஸை கொடுக்கறது, அந்த இடம் கொடுக்கறது, அதுக்கான மணி சப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே இந்த செக்ஷன் 6 கீழே வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து ஷால் பி பனிஷ்ட் வித் பனிஷ்மெண்ட் ப்ரொவைடட் ஃபார் த ஒஃபென்ஸ். என்ன ஒஃபென்ஸ் கமிட் பண்ணுறாரோ அதுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அபெட்டாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ட்ரையல் ஆஃப் ஒஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கோர்ட் ஷால் ப்ரொசீட் டு த ட்ரையல் ஆஃப் எனி பர்சன் ஃபார் அன் ஒஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் திஸ் ஆக்ட் எக்ஸப்ட் வித் த கன்சென்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறாங்க. அப்போது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட கன்சென்ட் இல்லாமல் எந்த ட்ரையலுமே வந்து கோர்ட் வந்து கண்டக்ட் பண்ணாது அப்படின்றது தான் இந்த செக்ஷன் கீழே சொல்கிறாங்க. Explosive Substances Amendment Act 2001, Act number 54 of 2001, which came into force with effect from 1/2/2002 இருக்கு இல்லைங்களா. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிப்பீலிங் அண்ட் அமெண்டிங் செகண்ட் ஆக்ட் 2015, that is Act number 19 of 2015ல செக்ஷன் 2 அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மூலமாக 14/5/2015 அந்த டேட்ல இருந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.